அண்ணே நான் சொன்னது நடந்துருச்சு. ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அடுத்த மேட்ச் இன்னொன்று நான் சொன்னது நடந்துரும். என்ன ஆஸ்திரேலியா வெளில போயிடுமா? இங்கிலாந்து யூஎஸ்ஏ கிட்ட தோத்துரும். நான் சொல்லியிருந்தேனே என்னைக்காவது ஷூட்லயே ஒன்று அடிச்சிருக்கா அது நடக்கும்டா பாடுறா. சரி ஓகே. இந்த இங்கிலாந்து வெளில போகாதரா அப்படிலாம் சொல்லாதரா. இல்லண்ணா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் போட்டோம். அவங்க 2 பேரும் கப்பு வேணாம். இந்தியா ஈஸியா கப் எடுத்துட்டு போட்டோம். ஆமா கொஞ்சம் ஃபைட் நடந்தா T20 மரியாதை அதான் வரமாட்டேன் நடக்கும். ஓகே 13 வருஷமா ஃபைட் தான் நடக்குது. ஃபைட் நடக்குது. ஓகே. ஐயோ அசிங்கப்படுத்துறானே டீம் இந்தியாவே. இந்த வாட்டி பாரு நாங்க புயல் வேகத்துல காத்துக்கிட்டு இருக்கோம். யார் வந்தாலும் அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த காலையில நடக்கிற மேட்ச் அதான் நம்ம டைம் படி பார்த்தா காலையில. ஸோ காலையில மேட்ச் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் காலையில் நடக்கிற மேட்ச் இன்னைக்கு ஆகட்டும், நேற்று முந்தின நாள் ஆகட்டும், வேற லெவல் மேட்சா இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் சூப்பரான மேட்ச் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா எல்லாருமே கண்ணை மூடிட்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்ல வராங்க. பயப்படாதரா நினைச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கான ரைவல்ரி வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கு. 51 ஃபார்மேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் வித்தியாசம் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அன்னைக்கு வந்து ஒரு மேசிவ் இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த மாதிரி இன்னிங்ஸ் வாழ்நாள யாராலையும் ஆட முடியாது. அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா பழி தீர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சு ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்றதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா முழுசா பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து நடக்க போற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சோட ப்ரிவியூ அண்ட் ஒரு சில மேட்சஸ் அதுக்கப்புறமா இருக்குல்ல 2 அதான் நான் யூஎஸ்ஏ இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு அப்படி போயிடுவோம். வணக்கம், நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஓகே சூப்பர் நிதிஷ். ஸோ ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னும் போது எல்லாருக்கும் இந்த கேள்வி தான் இருந்துச்சு. ஒரு பயங்கரமான மேட்சை காலையிலேயே பார்க்க போறோன்ற ஒரு பயங்கர ஆசையில தான் பார்த்தோம். அண்ட் ஸ்டில் ஆஸ்திரேலியா வந்து பவுல் சூஸ் பண்ணாங்க. பெருசாக அடிக்க மாட்டாங்க, ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க போல இருக்கு. ஆனால் ஸ்டார்டிங் வந்து செம்மையா அடிச்சாரு குர்பாஸும் இப்ராஹிம். ஆனா அதானே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க டாஸ்ல எடுத்த முடிவு தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நீங்க இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்ல சொல்லியிருந்தீங்கல்ல இந்தியாவை பேட்டிங் அனுப்பு வந்து பெரிய தப்பு. அதே மாதிரி இங்க ஆப்கானிஸ்தானே நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் அனுப்பு வந்து பெரிய தப்பு. ஏன்னா அவங்க செம்மையா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. மேக்ஸ்வெல்லை தவிர அவங்க எந்த பேட்ஸ் மூலியமா அவங்க பவுலிங் அட்டாக்ல தாக்கு பிடிக்க முடியல. ஸோ பேட்டிங் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதான் ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து அந்த ஓப்பனிங் 2 பேர் இருக்காங்க இல்லையா, தூணுங்க அவங்க. இப்போ இல்லை எப்பயுமே ஆப்கானிஸ்தான் தூங்கு. குர்பாஸ் உன்னோட ஃபேவரட் பிளேயர், என்னைக்குமே கலக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இப்ராஹிமே நல்லதான் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு 50 ஒரு 60 சொல்லிட்டு ஓப்பனிங் அடிச்சாங்க பாத்தீங்களா, அதுதாங்க ஸ்கோர். அவ்வளவுதான் ஸ்கோர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு அதுக்கு கிட்டத்தட்ட அதான் சிங்கிள் டிஜிட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 140+ மேல அடிச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் இது வந்து சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனா பவுலிங்ல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், கமின்ஸ் வந்து பேக் டு பேக் வந்து ஹாட்ரிக் எடுத்திருக்காரு. இது வந்து T20 கிரிக்கெட் வரலாறுலேயே வந்து நடக்காத ஒரு விஷயம். அவர் முதல் முறையாக நடத்தி கேட்டிருக்காரு. ஏன்னா போன மேட்ச் தான் முடிச்சாரு, திரும்ப எகைன் இந்த மேட்ச் வந்து அதே மாதிரி ஹாட்ரிக் எடுத்து முடிச்சாரு. அதான் கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்களே, இதுக்கப்புறம் ஒரு பேட்ரிக் கமெண்ட்ஸ் கிடையாது, ஹாட்ரிக் கமெண்ட்ஸ். அடாடாடாடாடா பின்னிருக்காங்களே. யார் அந்த கமெண்டேட்டர்? நானி. அவர் எப்பயுமே வேற லெவலில் பின் வர்றா. ஆனா அதான் இந்த போட்டியில ஆப்கானிஸ்தானோட ஓப்பனர்ஸ் இருந்தாங்கல்ல, ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் ஒரு ட்ரை பண்ணாங்க. ஜசாயா ஓப்பனிங் இறக்கிட்டு ஜத்ரான 1 down கொண்டு வந்திருந்தாங்க. இதை திரும்ப மாத்தி ஓப்பனிங் கொண்டு வந்து அந்த ஓப்பனிங் காம்போ செம்மையா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா அதான் நீங்க சொன்ன மாதிரி கமின்ஸ் வந்து கலவரம் பண்ணிட்டு போயிடுறாரு திடீர்னு. அதான் ஒரு பக்கம் கமின்ஸ் நான் பெருமையா பேசுறேன், இன்னொரு பக்கம் வந்து அகரை பத்தி நான் பேசி ஆகணும். நான் சாம்பாவை பத்தி செம்ம பவுலிங் பண்ணியிருந்தாரு அவரு. எஸ் ஆப்வியஸ்லி சாம்பாவும் சொல்லலாம். ஸோ அகர் வந்து சூப்பராக 4 ஓவருமே செமையாக போடுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஓவர். இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு 160 எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஆப்வியஸ்லி முடிச்சாங்க. எனக்கு அதான் நீங்கள் ஜாம்பாவும் சரி அகாரும் சரி பவுலிங் போடும்போது எனக்கு தோண ஆரம்பிச்சது என்னன்னா, ஓகே இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் சம்பவம் செய்ய போறாங்கன்னு. இவங்களே இந்த அளவுக்கு போடுறாங்கன்னா அந்த பக்கம் வேர்ல்ட் கிளாஸ் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. அந்த பக்கம் பிராவோ வேற சப்போர்ட் வேற. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டேடியம் எல்லாத்துலயும் அவர் ஆடி இருப்பாரு. அவருக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் கிளியரா தெரியும். இந்த ஐடியா அள்ளி தெளிக்கிறேன் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரஷீத் கான். வாட் கேப்டன் மேன். ஸோ அம்மா கேப்டன்சி பண்ணியிருந்தீங்க இன்னைக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 8 பவுலர் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிருக்காருப்பா. 8 பவுலர் யூஸ் பண்ணி. எனக்கு டவுட் இருக்குண்ணே, இந்த டிராவிஸ் ஹெட் அதாவது சீசன் முடிய சமயத்துல முக்கியமான சமயத்துல டக் அவுட் ஆக ஆரம்பிச்சு. இந்த பக்கம் சொல்லி வந்துடும் நம்ம அதோட நல்ல கேள்வி இது. இந்த பக்கம் ஒரு கேள்வி உள்ள வரும்போது அபிலேஷன் அவர் சொல்லியிருந்தார். அதை சொல்றேன் நானு. சொல்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா, எப்படி ஆப்கானிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்களாம் அடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஆஸ்திரேலியால கிளென் மேக்ஸ்வெல்ன்ற ஒருத்தர் மட்டும் தான் அடிச்சார் 50+. பாக்கி எல்லாருமே மார்ஷ் வந்து 12 அடிச்சிருந்தாரு, ஸ்டானிஷ் ஒரு 11. இந்த 3 பேர் மட்டும் தாங்க டபுள் டிஜிட். பாக்கி எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோரு.
அப்புறம் எங்க இந்த ஆஸ்திரேலியா ஜெயிக்கும்? ஆனா ஃபசல் ஃபரூக்கி தான் வழக்கமா விக்கெட் எடுப்பாரு. பவர் பிளேல அவர் தான் கிங். ஆனா அதான் அவரே விக்கெட் எடுக்காமலே இங்க வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. மேபி அவர் விக்கெட் எடுத்திருந்தா எப்பயோ முடிஞ்சிருக்குமா? அவ்வளவுதான். 50 ரன் 60 ரன் வேலையை முடிச்சிருப்பாங்க. நவீன் உலகாக் 3 விக்கெட் எடுத்தாரு. நவீன் உலக் தானே ஆரம்பிச்சு வச்சாரு. டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை எடுத்து செம்மையா ஆரம்பிச்சாரு. ஆனா அங்க ஹீரோ ஆனது யாரு? குல்புதீன் நைப். அப்பா, அதாவது 12ஆம் ஓவர் தான் வந்தாரு இந்த சீசன். அதாவது இந்த T20 வேர்ல்டு கப் 2024 பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஓவர்கள் கொடுக்கப்பட்டாலும் 1 ஓவர் 2 ஓவர் போதும் அப்படின்ற மாதிரி டிராப் பண்ணிட்டே இருந்தாங்க. பெருசா ஓவர் கொடுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு 4 ஓவர் நீ போடு ராஜா அப்படிதான் சொன்னாங்க. ராஜா ஆயிட்டாரு அவரு. ஆனா இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு அவர் 8வது பவுலர். ஆமா, அதாவது 12ஆம் ஓவர் கிட்ட தான் ஓவர் போடே வந்தாரு உள்ள. அதான் 8 பவுலர் யூஸ் பண்ணாங்க. 8வது பவுலர் தான் உள்ள வந்தாரு நைபு. உள்ள கொண்டு வர வச்சாரு பிராவோ. சோ வந்து அந்த பிச்சுக்கு அவனுக்கு கரெக்டா இருக்குங்கிற மாதிரி கொடுத்து விக்கெட்டும் எடுத்து மேட்சே திருப்பி கொடுத்துட்டாரு. கமின்ஸ் விக்கெட், மேக்ஸ்வெல் விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. சரியான பால் போட்டாரு. உண்மையாவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆப்கானிஸ்தான் வந்து அவ்வளோ இது பயங்கரமான ஹிஸ்டரி. அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு பெரிய டீம், ஆஸ்திரேலியான்றது ஒரு பெரிய டீம். அது இல்லாம சாம்பியன் வருவாங்க. ஸோ 50 ஓவர் ஃபார்மேட்ல அவங்க சாம்பியன். ஸோ அந்த மாதிரி சாம்பியன் டீம் அடிச்சனா நமக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும், சரியான கான்ஃபிடென்ட் வரும். இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஃபுல்லா செலிப்ரேட் போட்டு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இது இந்த வேர்ல்டு கப்ல அவங்க பண்ண ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீமை ஃபர்ஸ்ட் டைம் பீட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ODI வேர்ல்டு கப்ல அவங்க பட்டதுக்கு திருப்பி ரிப்பீட் ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்க. டாட்டர் கிரெடிட்ஸ் கோஸ் டு டெஃபினட்டா ஆப்கானிஸ்தான் டீமுக்கே சொல்லுவேன். ஏன்னா அந்த லாஸ்ட்ல பிடிச்ச அந்த 3 கேட்ச் இருக்கு பாத்தியா, கஷ்டமான கேட்ச். எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஒமர்சாய், நபி வந்து வார்னர் விக்கெட் எடுத்ததுல இருந்து சமயா எல்லா பவுலர்ஸுமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சுடா, நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு சீசன் ஃபுல்லா. அந்த கிட்ட நெருங்கும் போது எங்க போறாரு ஹெட்னு தெரியல. நாங்க அப்படியே சொன்னேன், இங்கெல்லாம் அப்படிதான்டா ஆடுவான் பாரு, டீம் இந்தியா கிட்ட அவன் தான் அடிப்பான் அப்படிங்கிறாரு அவரு. டீம் இந்தியாவை அடிச்சு அனுப்புவான். எனக்கு ஒரு மாதிரி பயமா செய்வானா. ஆனா நீங்க வேற, ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படியே நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ப்ரீவியூக்குள்ளே போயிடலாம். அதாவது அப்படியே போயிடலாம். ஏன்னா நீங்க டிராவிஸ் ஹெட் இந்தியா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே போயிடுவோம். 2016 அப்புறம் இந்தியாவும் ஆஸ்திரேலியா மோதிக்கிட்டே இல்லையா T20 இப்ப மோத போறாங்கல்ல, ட்ரீட் கொடுக்க போதில்ல. அண்ட் 8 வருஷம் ஆகுது. எஸ், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்து நான் சொல்லிடுறேன். 31 போட்டிகள் T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்காங்க நினைக்கிறேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆதிக்கம் தான் இருக்கு. 19 போட்டிகள் வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும். ஃபைனல்ல ஆதிக்கம் இல்லையே. சரி, வேர்ல்டு கப்லயுமே கொஞ்சம் 5 போட்டிகள் வரைக்கும் ஆடி இருக்காங்க. இந்தியாவோட ஆதிக்கம் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இருக்கு, ஃபைனல்ல இல்லையே. என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர் போட்டா நான் என்ன பண்றேன்? எல்லாம் உண்மைதானடா. உள்ள வந்து ஜெயிக்கிறீங்க. நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க, நாளைக்கு நம்மள்ட்ட தோத்துருவாங்க, ஃபைனல் வந்து நம்மள்ட்ட ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப நான் சொல்ல வரதும் அதுதான். அதாவது இந்தியா ஈஸியாவே ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிடுவாங்க. பங்களாதேஷும் இங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட தோக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமா இருக்கு. சோ என்னோட கணிப்புப்படி இந்தியா ஆப்கானிஸ்தான் செமி வரதுக்கு சம வாய்ப்பு. இந்தியா இந்தியா ஜெயிக்கின்ற. ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆஸ்திரேலியா ஜெயிக்கின்ற. சரி, ஓகே, பாப்போம். அதையும் டிராவிஸ் ஹெட், பும்ரா, வார்னர் வச்சிருக்கீங்களா? ஹர்ஷ்தீப் சிங் இருக்கு, மேக்ஸ்வெல் இருக்குன்னா எங்க ஜடேஜா இருக்கு, ஸ்டாயினிஸ் இருக்குன்னா எங்க கிட்ட குல்தீப் யாதவ் இருக்கு, பேட் கமின்ஸ் இருக்குன்னா எங்க கிட்ட அடிக்கிறதுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கு, மார்ஷ் வச்சு மார்ஷ வச்சா அவன் தாண்டா ட்ரம் கார்டா இருக்க போறான். பாடுறா நீ வேணா, மார்ஷ் தாண்டா இருக்க. அப்ப நாங்க விராட் கோலி சொல்லிக்கிறோமா? இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணல, இதுக்கப்புறம் அவர் ட்ரம் கார்டா இருப்பாரு. நீங்களே சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அவன் விராட் கோலி எதுலயும் அடிக்க மாட்டான், ஆஸ்திரேலியா கிட்ட செஞ்சுரி அடிப்பாரு. அது போதும் எங்களுக்கு. உண்மைதான், அது உண்மைதான். சோ நீங்களே உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னு. ஆடம் சாம்பா வச்சிருக்கோம் விராட் கோலிக்கு. ஆமா, விராட் கோலி வந்தாருன்னா அப்படி போட்டு எடுப்போம் நாங்க. அந்த மீன் தூண்டில் போட்டு மீன் எடுப்போம். இப்ப நான் எதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ஏன் அப்படி மாத்தி வச்சிருக்கேன் நீ? ஆக்சுவலி கிரிக்கெட்டுக்காக நாங்க பேசுறோம். டீம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ரிவ்யூன்ற போது உங்க எல்லாருக்குமே தெரியும், சம ஃபைட் இருக்கு கிளாஷுக்காக. 2016 அப்புறம் கிட்டத்தட்ட 2 பேரும் மோதிக்கலன்னும் போது 2024 எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் ஸ்டில் இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்காங்க. அதான் இதுவும் ஒரு ரிவெஞ்ச் மேட்டர் தான். வேர்ல்டு கப் நம்ம தோத்துருக்கோம். ஆனா ஒன்னு சொல்றேன், டேய் இது வந்து குவாலிஃபயர்ரா, இது ஏன்னா நீங்க பெருசா சீரியஸா எடுத்துறீங்க. ஃபைனல்ல வச்சு அடிச்சா இது ஏன் நான் ரிவெஞ்ச் நான் சொல்றேன். அப்படிதான் கிடையாது, ஃபைனல்ல வச்சு அடிக்கணும் தான் கிடையாது. இங்கேயே அடிச்சு வெளியே அனுப்பலாம், எங்கேயோ ஒன்னு அனுப்ப தானே போறோம், அவ்வளவுதான். அனுப்பு பாத்துக்கலாம். இப்ப இங்க பெரிய அடி அடிச்சாங்கன்னா 2 ரேட் கூட கிடையாது ஆஸ்திரேலியா கிட்ட, அப்படியே வெளியே போக வேண்டியதான். சந்தேகம் நம்ம வெளில கிளம்ப வேண்டியதான், அவ்வளவுதான். அதேதான் சொல்றேன், எங்க அடிக்கிறது எங்க அடிச்சாலும் சரி, ரிவெஞ்ச் தான். சவுத் ஆப்பிரிக்கா கப் வாங்க போது அப்புறம் என்ன, அது நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இந்த இந்தியா ஆஸ்திரேலியா போட்டியோட ஃபேண்டசி பிக்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்காக. ஆஸ்திரேலியா இருந்து 5 பேர் எடுக்க போறீங்க தானே, சொல்லிடுவேன் நானு. சொல்லு பாப்போம். ஆடம் சாம்பானுவீங்க, 1 பேட்ரிக் கமின்ஸ் இல்ல, மார்ஷ் இல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, எது சொன்னாலும் இல்லன்னா அப்புறம் எஸ் தான். அதாவது இந்த பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு மட்டும் பொன்னி அரிசியா, அவளுக்கு மட்டும் பொன்னி அரிசியா,
எனக்கு மட்டும் மட்டமான சன்ன அரிசியா நீங்க வாங்கி தின்னீங்க, யாரு வேணாம்னாங்க, போங்க. என்னடா பாட்டு இது, நீ நல்ல பாட்டு கெடுத்து வச்சிருக்க தமிழ். அந்த மாதிரி தான் இருக்கு. டேவிட் வார்னர், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டார்க், பும்ரா, ரிஷப் பண்ட். ஓகே, நீங்க டேவிட் வார்னர் சொல்லியிருந்தீங்களா? ஆமா. அதுக்காக நான் போறேன் ஹர்ஷ்தீப் சிங். அடிச்சு வச்சு காமெடி பண்ண கூடாது. கிளென் மேக்ஸ்வெல்ல குல்தீப் யாதவ் போறேன். இது நல்லா இருக்கு. ஸ்டார்க்கு சொல்லியிருந்தீங்கல்ல, நான் ஓப்பனிங் போறேன் ரோஹித் சர்மா. எல்பிடபிள்யூ ஞாபகம் இருக்குல்ல, ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் தூபே. சரி ஓகேப்பா, வச்சுக்கப்பா. போதுமா? பாத்துருவோம். ஆஸ்திரேலியா ஜெயிக்குதுப்பா. சரி ஓகே, பாத்துருவோம் அதையும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு. ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டா, உண்மை சொன்னா கல்றான். நீங்க இப்படியே சொல்லிட்டே இருங்கண்ணே, அதான் நல்லா இருக்கும். இந்தியா உள்ள போயிட்டாங்கடா, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தா. இந்தியா உள்ள போயிடுவாங்க கன்ஃபார்ம் தான். ஆனா ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு உள்ள போவாங்க. செம்ம பேட்டில் காத்துக்கிட்டு இருக்கு, மனசு தேத்திக்கோங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த போட்டிக்குள்ள போவோமா? நாளைக்கு. சரி ஓகே, நைட் ஒரு மேட்ச் இருக்குல்ல, USA இங்கிலாந்து. நீங்க இங்கிலாந்து தான் சொல்ல போறீங்க, எனக்கு என்னமோ USA இங்கிலாந்து தான் சொல்ல போறீங்க. என்ன அதான் ஜெயிப்பாங்க, அதான் நானும் சொல்றேன். எனக்கு USA கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது, அண்ட் அப்செட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. சும்மா டஃப். ஓகே, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எதுவும் பேச விட மாட்டாரு, விட்டுருவோம். ஏன்னா இங்கிலாந்து இந்த மேட்சை ஜெயிச்சு இங்கிலாந்து உள்ள வரணுங்க, அதான் எனக்கு வேணும். இவன் வேணா இங்கிலாந்து மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவன் சாம்பியன்ஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லாம் கப்பு ஜெயிச்சது போதும்னு. அப்ப USA ஜெயிக்கட்டுமா? கிரிக்கெட் சாதகம் பண்றான். சரி ஓகே, டன். ஓகே, நல்ல ஒண்ணு கிரிக்கெட்டோட நல்ல எண்ணத்தை பண்ண திறமை இருக்கும், வாங்கிட்டு. சரி, இன்னும் 2 டீம் இருக்கு, அனாதியாக பேசிடுவோம். வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்ச்ல கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா 3வது வெற்றி எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்தே ஆகணுமான ஸ்ட்ராங்ல இருக்காங்க. இப்ப USA இங்கிலாந்துல இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா, அங்க வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெளியே வா. ரன் ரேட்ல ஆனாலும் தாங்கும். என்னடா இது, ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சவன அவனுங்க ஈஸியா உள்ள போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்க, கதையே மாறி நிக்குது. ரன் ரேட்ல ஏன்னா எல்லாருமே 2 வின்னு. ரன் ரேட்ல வந்து இல்லப்பா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்கப்பா. அவங்களுக்கு லக் ஃபேக்டர் செமையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளே தவிர நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க, நீனும் பார்த்திருப்ப. ஆப்போனன்ட் கடைசி கட்டத்துல சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. 2-3 மேட்சா நம்ம பார்த்தது இங்கிலாந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. சொல்றேன், ஆப்போனன்ட் சொதப்புறாங்க, அது அவங்களுக்கு பாசிட்டிவா வந்து அமையுது. குரூப் ஸ்டேஜ்லயுமே தான் நடந்துச்சு. சோ மார்க்கரம்ட்டு அந்த கேட்ச் போகுது, திடீர்னு மாறுது. மார்க்கரம் அந்த மேட்ச்ல ஒரு கேட்ச் எடுப்பாரு சித்திரம்ல. எனக்கு புரியவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, லக் ஃபேக்டர் இல்லவே இல்லைன்னு சொல்ற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்த சீசன்ல, இந்த வருஷத்துல, இந்த T20 வேர்ல்டு கப்ல லக் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் சாம்பியன் சொல்லிட்டு. உண்மையாக சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் அவங்க ஜெயிப்பாங்க. அண்ட் ஏதோ ஒண்ணுங்க வாட்டவரிட்டிஸ்ங்க அவங்க உள்ள இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு போட்டி அப்படின்னே சொல்லுவேன். இந்த USA இங்கிலாந்து போட்டிக்கு அப்புறமா மேபி இங்கிலாந்து வின் பண்ணிட்டாலோ இல்ல USA வின் பண்ணிட்டாலோ, சும்மா சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு உடனே பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஸோ அந்த போட்டியோட ரிசல்ட்டை பொறுத்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது பெரிய குரூசியலான ஒரு மேட்சா இருக்க போது நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல விரும்பல, ஏன்னா எனக்கு அந்த 2 டீமுமே உள்ள போகணும். அதான் அடுத்த வருஷம் எடுக்காதீங்க. T20 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் இதெல்லாம் எடுக்காதீங்க. பாகிஸ்தான் டீமே கிடையாது, இதெல்லாம் இப்படி எடுக்காதீங்க. இவங்கெல்லாம் மற்ற விளாடாத டீம்லாம் விளாட விட்டு அதுல யாரு கப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேண்ணே, சரி ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறதுனால பாக்குறாங்க, அது எங்களுக்கு புரியுதுதான். ஆனா இந்தியா கப்போ ஜெயிக்கட்டும், பிரச்சனை இல்லை. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கப்பு வேணாங்க, அவ்வளவுதான். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கப்பு, ஆமா உண்மையா கப்பு கடையை வச்சிருக்கானுங்க அவனுங்க. ஆமா, எங்க வச்சிருக்கானுங்க. ஆமா, ஒரே ஒரு ஜெயிச்சானுங்க போன வாட்டி லாஸ்ட் டைம். ஓகே பரவாயில்ல, ஓகே பாருங்க, வெயிட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டில் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல தம்பி வந்து இந்தியான்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நான் ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நம்ம நாட்டுல இருந்து அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். நான் ஸ்லீப்பர் செல்லுன்னுவான், நெக்ஸ்ட் ஒரு வீடியோக்கு இப்படி மாத்தி பேசினாலும் கமர்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். இவன் ஒத்துக்க மாட்டான்றான், என்ன தீவிரவாதி ஆகிட்டான்டா. இப்போ என்ன பத்தி 4 கமெண்ட் ஒரு சிட்டி ப்ரோ, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியாச்சும் கமெண்ட் போடுங்க. கமெண்ட் வர மாட்டேங்குது, லைக் வர மாட்டேங்குது, வியூஸும் வர மாட்டேங்குது. உன்ட்ட 60 ரூபா கொடுத்தேன், என்னாச்சு? எதுக்குன்னு கமெண்ட் போட சொல்லி 4 பேர் கொடுக்க சொல்லியிருந்தேன்.